இந்த கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட் அதோடைய தலைப்பகுதியை எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். அதை நான் லாஸ்ட்டாக உடச்சி காட்டுறேன். அதுக்குள்ளே ஃபுல்லாக பிளாக் கலரில் ஒரு மாதிரி இங்கு மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி உள்ளேருந்து வரும். அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம 2 விரலை வச்சு இப்படி இழுத்தோன்னா அது அப்படியே பிரிஞ்சிரும். உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்கின் ஒரு மாதிரி பீல் ஆகுது இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணோன்னா அப்படியே நல்லா ஜிகிளி ஜிகிளியாக வந்துடும். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து தேங்காய் வழுக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது கீழே இருக்கிறது அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ணுக்கிட்ட லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், ஜென்டிலாக பண்ணணும். தலைக்கு மேலே ஒரு குண்டாக ஒரு இது மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி போட்டுடணும். நான் இன்னொன்று என்ன காமிக்கிறேன்னா, இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஸ்குட்டை வந்து கட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்படியே கட் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் வந்து அந்த பிளாக் கலரில் ஒரு ரவுண்டாக இருந்துச்சுல்ல, அதை இது பண்ணால் அப்படி தான் வரும். இது வந்து ஃபுல்லாகவே நான் வந்து 150க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்ரை பண்ணுறதோட தொக்கு மாதிரி பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ரெசிபி வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.